எப்பயும் காய்கறிக்கெல்லாம் மருந்தடிக்கிறத விட இன்னைக்கு நம்ம காய்கறிக்கெல்லாம் மருந்தடிக்கிறப்ப மன திருப்தியாவே இருந்துச்சுங்க. வீட்டில் கொஞ்சம் மீனெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதை கத்தரிக்கு பூக்கிற ஸ்டேஜில் அடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் அதை செஞ்சுருந்தோம். அதெல்லாம் மாடி தோட்டத்துக்கு செய்வேங்க. ஆனால் வீசுன்னு சொல்லிட்டு மாடியிலே வச்சு செய்வேன். இந்த டைம் வெயிலாம் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சு நல்லபடியாக செஞ்சு வச்சாச்சு. காட்டுக்கு எடுத்துகிட்டு போனவொடனே மீனமிலத்தெல்லாம் நல்லபடியாக தண்ணியில் கலக்கி அது ஸ்ப்ரேயர்லேயே ஊற்றி ரெடி பண்ணியாச்சுங்க. மீனமிலனா என்ன, அது எப்படி செய்யறது, எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் செய்கிறப்ப கண்டிப்பாக நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணிடுறேங்க. மீனமிலம் எல்லாத்தையுமே கலந்துட்டு அப்பா கத்தரிக்கை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. இதில் மிளகா செடி எல்லாமே நிறையா வேற இருந்துச்சு. அதுக்கெல்லாம் அடுத்தடுத்து ஊற்றணும்னு சொல்லிட்டு நான் அப்பா அடிச்சிட்டு இருக்கையில ஒவ்வொரு குடமா போய் ஓட்டையில் பிச்சுட்டு போயிட்டு இருக்க தண்ணியை போய் பிடிச்சிட்டு வந்துட்டேங்க. கத்தரிக்கு மிளகாய்க்கு மொச்சைக்கின்ட்டு நம்ம பதிச்சு விட்ட எல்லா செடிக்குமே அடிக்கணும்னா எப்படியோ ஒரு 5-6 டேங்க் வந்திருக்கோங்க. அது எல்லாத்தையுமே அடிச்சுட்டு கடைசி நானும் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்ப்ரேயரை தூக்கி மாட்டிக்கிட்டேன். நம்ம வீட்டில் இருக்கிறது பவர் ஸ்ப்ரேயருங்க. சுவிட்சை போட்டாலே போதும் கிருகிருன்னு மருந்தெல்லாமே நல்லபடியாக வந்துடும். ஏதோ ஆர்கானிக்காக நம்ம வயலுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறப்ப மன திருப்தியோட மருந்தெல்லாம் அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க.